Hi students, Engineering Chemistry 2 அதில் இன்றைக்கி யூனிட் 1 Environmental Chemistry பற்றி நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதில் first lesson air pollution. What is pollution? The entry of harmful substances into the environment that cause damage to life and property is called pollution. நிலம், நீர், காற்று ஆகியவற்றில் தீங்கு விளைவிக்கக்கூடிய பொருட்கள் கலப்பதையே மாசுபடல் அல்லது சுற்றுச்சூழல் தூய்மைக்கேடு என்கிறோம். Pollution is mainly classified as air pollution, water pollution and land pollution. இப்போ மாசுபடுதலின் வகைகள், முக்கியமான வகைகள்னு பார்த்தோம்னா காற்று மாசுபடுதல், நீர் மாசுபடுதல் மற்றும் நிலம் மாசுபடுதல். இப்போ ஏர் பொல்யூஷன் பற்றி பார்க்க போகிறோம். வாட் இஸ் ஏர் பொல்யூஷன்? காற்று மாசுபடல் என்றால் என்ன? த என்ட்ரி ஆஃப் harmful substances into the air that cause damage to life and property is called air pollution. தீங்கு விளைவிக்கக்கூடிய பொருட்கள் காற்றில் கலப்பதையே காற்று மாசுபடல் என்கிறோம். த காமன் ஏர் பொல்யூட்டன்ஸ் ஆர், அப்போ மாசுபடுத்தும் பொருட்கள், முக்கியமான மாசுபடுத்தும் பொருட்கள் எதெல்லாம் பார்த்தோன்னா கேஸஸ் லைக் CO, CO2, SO2, H2S, NO2, CFC எக்ஸெட்ரா. கார்பன் மோனாக்சைடு, கார்பன் டை ஆக்சைடு, சல்ஃபர் டை ஆக்சைடு, ஹைட்ரஜன் சல்ஃபைடு, நைட்ரஜன் டை ஆக்சைடு, குளோரோ ஃப்ளூரோ கார்பன் போன்ற வாயுக்கள். செகண்ட் பாயிண்ட், particulates like dust, smoke, ash, etc. தூசி, புகை, சாம்பல் போன்ற துணுக்குகள். தேர்ட் பாயிண்ட், ரேடியோ ஆக்டிவ் சப்ஸ்டன்சஸ் ஃப்ரம் நியூக்ளியர் ரியாக்டர்ஸ். அணு உலைகளிலிருந்து வெளிவரக்கூடிய கதிரியக்க பொருட்களும் காற்று மாசுபடுத்துறதுக்கு முக்கியமான பொருட்களாக அமைகின்றன. இது ஒரு 3 மார்க் கொஸ்டினாக நமக்கு கேட்கலாம். நெக்ஸ்ட்டு ஒரு 5 மார்க் கொஸ்டின். What are the harmful effects of air pollutants? காற்று மாசுபடுத்தும் பொருட்களால் ஏற்படும் தீய விளைவுகள் என்னென்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட், ஏர் பொல்யூட்டன்ஸ், காற்றை மாசுபடுத்தும் பொருட்கள். harmful effects, தீமைகள் அல்லது தீய விளைவுகள். ஃபர்ஸ்ட் ஒன், டஸ்ட், தூசிகள். ரெஸ்பிரேட்டரி டிசீஸ் லைக் ஆஸ்துமா, கொரோஷன் ஆஃப் மெட்டல்ஸ், ஆஸ்மா போன்ற சுவாச நோய்களை உண்டாக்குதல், உலோகங்களில் அரிமானத்தை ஏற்படுத்துதல். செகண்ட் பாயிண்ட், ஏர் பொல்யூட்டன் எதுன்னு பார்த்தோம்னா ஹைட்ரஜன் சல்ஃபைடு, H2S, ரெஸ்பிரேட்டரி டிசீஸ், கொரோஷன் ஆஃப் மெட்டல், சுவாச நோய்கள் மற்றும் உலோகங்களில் அரிமானத்தை ஏற்படுத்துதல். தேர்ட் பாயிண்ட், சல்ஃபர் டை ஆக்சைடு, SO2, அதனோட தீய விளைவுகள் பார்த்தோம்னா ரெஸ்பிரேட்டரி டிசீஸ், கொரோஷன் ஆஃப் மெட்டல்ஸ். ஃபோர்த் பாயிண்ட், கார்பன் மோனாக்சைடு, CO, அதனோட தீய விளைவுகள் பார்த்தோம்னா ஹெட்டேக், கொரோஷன் ஆஃப் மெட்டல்ஸ், தலைவலி மற்றும் உலோகங்களில் அரிமானம் ஏற்படுத்துதல். நைட்ரஜன் டை ஆக்சைடு, NO2, கொரோஷன் ஆஃப் மெட்டல்ஸ், ஆசிட் ரெயின், உலோகங்களில் அரிமானம் ஏற்படுதல், அமிலமழை உண்டாதல். இப்போ நம்ம அந்த 5 மார்க் கொஸ்டினில் பார்த்தோம்னா 5 பாயிண்ட்ஸில் பார்த்தோம்னா கொரோஷன் ஆஃப் மெட்டல்ஸ் எல்லாத்துலேயுமே காமன் பாயிண்ட்ஸாக இருக்குது. இப்போ ஃபர்ஸ்ட், ஏர் பொல்யூட்டன் டஸ்ட், ஹைட்ரஜன் சல்ஃபைடு, H2S, சல்ஃபர் டை ஆக்சைடு, SO2, இது பார்த்தோன்னா சுவாச நோய்கள் மற்றும் உலோகங்களில் அரிமானம் ஏற்படுதல் காமன் பாயிண்டாக இருக்குது. அப்போ அதை ஈஸியாக எழுதிடலாம். அடுத்தது கார்பன் மோனாக்சைடு, CO, அதில் ஹெட்டேக்கும், நைட்ரஜன் டை ஆக்சைடு, NO2ல ஆசிட் ரெயின், இந்த ரெண்டும் தான் நம்ம படிக்க வேண்டியதாக இருக்கும். இது எல்லாமே காமன் பாயிண்ட்ஸாக இருக்கும். இது ஒரு 5 மார்க் கொஸ்டின். நெக்ஸ்ட்டு ஒரு 5 மார்க் கொஸ்டின். ஹவ் ஆர் ஏர் பொல்யூட்டன்ஸ் கண்ட்ரோல்? காற்று மாசுபடுதலை எவ்வாறு கட்டுப்படுத்தலாம்? ஃபர்ஸ்ட் பாயிண்ட், கண்ட்ரோல் ஆஃப் ஸ்மோக், புகையை எவ்வாறு கட்டுப்படுத்தலாம்? ஸ்மோக் இஸ் கண்ட்ரோல்டு பை பர்னிங் த ஃபியூவல் அட் ஹையர் டெம்பரேச்சர் வித் ஃபுல் சப்ளை ஆஃப் ஏர். இப்போ எரிபொருளை அதிக அளவு காற்றில் சீராக எரித்தல் மூலமும் அதிக வெப்பநிலையில் எரித்தல் மூலமும் நம்ம கட்டுப்படுத்தலாம். காற்றல் வீழ்த்தியை பயன்படுத்தி புகையில் உள்ள கார்பனை நீக்கலாம். செகண்ட் பாயிண்ட், கண்ட்ரோல் ஆஃப் டஸ்ட், இப்போ தூசியை எவ்வாறு நீக்கலாம்? டஸ்ட் கேன் பி ரிமூவ்டு பை யூஸிங் காற்றல் பிரிசிபிடேட்டர், காற்றல் வீழ்த்தி மூலம் தூசியை நீக்கலாம். கண்ட்ரோல் ஆஃப் ஆசிட் ஃபியூம்ஸ் அண்ட் அதர் கேஸஸ், இப்போ அமில வாயுக்கள் மற்றும் பிற வாயுக்களை எப்படி கட்டுப்படுத்தலாம்? SO2, SO3, HCl எக்ஸெட்ரா ஆர் ரிமூவ்டு பை பாசிங் தம் த்ரூ த வாஷிங் டவர். இந்த அமில வாயுக்களை கழிவறையில் நீரால் கரைக்கப்பட்டு நீக்கப்படுகிறது.
ஃபோர்த் பாயிண்ட் வந்து விண்ட் அண்ட் சோலார் எனர்ஜி கேன் பி யூஸ்டு. நம்ம காற்றாலைகள் மற்றும் சூரிய ஆற்றலை பயன்படுத்தி காற்று மாசுபடுதலை கட்டுப்படுத்தலாம். பை க்ரோயிங் ட்ரீஸ் த அமௌண்ட் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு கேன் பி டிக்ரீஸ்டு. அதிக அளவு மரங்களை வளர்ப்பதன் மூலம் கார்பன் டை ஆக்சைடின் அளவை குறைத்து காற்று மாசுபடுதலை கட்டுப்படுத்தலாம். தேங்க்யூ.